மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கட்சி உரிமை கோரல் பிரச்சினை எழுப்புவதற்கு முன்பாக கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் முடிவு செய்ததாக தேர்தல் ஆணையமானது விளக்கம் அளித்துள்ளது. பாமக விஷயத்தில் முடிவெடுத்துள்ளது பற்றி தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக விஷயத்தில் முடிவெடுத்துள்ளது பற்றி தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். தற்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்தின்படி பாமக தலைவராக அன்புமணியே தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு விவகாரம் சம்பந்தமாக ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் தரப்பினர் பொறுத்தவரையிலே டெல்லி சென்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து உரிமையியல் நீதிமன்றத்திலும் கூட வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாமகவினுடைய அந்த சின்னமான மாம்பழம் சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்ற ஒரு சந்தேகம் நீடித்து வந்தது. இந்த நிலையிலே மீண்டும் ஒரு முறை டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதாவது கட்சியினுடைய உரிமை கோரல் பிரச்சனை எழுவதற்கு முன்பாக கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் பாமக விஷயத்தில் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் வழக்கறிஞர் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வாதம் வைத்திருக்கிறார். இந்த கூற்றுப்படி தற்போது தேர்தல் ஆணையம் அன்புமணி பாமக தலைவராக அங்கீகரித்துள்ளது தெளிவாகிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே பாமகவினுடைய தலைவராக அன்புமணி தான் தொடருவார். அவருக்குத்தான் அந்த போதுமான ஆவணங்களும் போதுமான ஆதாரங்களும், அதாவது பெரும்பான்மை நிர்வாகிகள், பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நிர்வாகிகள், அதே போல பொதுச் செயலாளர், அக்கட்சியினுடைய பொருளாளர் உள்ளிட்ட அனைவரும் அன்புமணியை ஆதரிக்கக்கூடிய காரணத்தால் அவர்தான் கட்சியின் தலைவர், அவர்தான் அந்த கட்சியினுடைய சின்னத்தை கையாளக்கூடிய, அந்த சின்னத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போன்றவற்றிலே கையொப்பமிடக்கூடிய அங்கீகாரம் பெற்றவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றத்தினுடைய இந்த இன்றைய தீர்ப்பினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அன்புமணிக்குத்தான் மாம்பழம் சின்னம், அவர்தான் அங்கீகரிக்கப்பட்ட பாமகவினுடைய தலைவர் என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. முன்னதாக கடந்த ஒரு வருட காலமாக கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இந்த கட்சியை நான் தான் ஆரம்பித்தேன், எனவே இந்த கட்சி நான் தான் தலைவராக செயல்படுவேன், அன்புமணிக்கு இதில் எந்த பங்கும் கிடையாது என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் நீதிமன்றத்திலே கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் யார் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் கட்சி சொந்தம். எனவே அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஏறக்குறைய 95% மேற்பட்ட பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அதே போல பாமகவினுடைய தொண்டர்களும் அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய காரணத்தால் கட்சி பாமக அன்புமணிக்குத்தான் சொந்தம் என்றும், எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதில் எந்த விதமான சந்தேகமும் எழாது, அதிலே மாம்பழம் சின்னம் அன்புமணிக்குத்தான் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. உரிமையியல் நீதிமன்றம் போன்றவற்றிற்கு செல்வதற்கான வாய்ப்பு என்பது டாக்டர் ராமதாஸ் தரப்பிற்கு இருக்கிறது. ஆனாலும் அந்த உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் கூட அதன் காரணமாக பாமகவை முடங்குவதோ அல்லது மாம்பழம் சின்னம் முடங்குவதோ போன்றவற்றிற்கு இடம் கிடையாது. ஏனென்றால் இந்த பிரச்சனை எழுவதற்கு முன்னதாக பாமகவினுடைய தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது. எனவே அந்த நடைமுறை என்பது அப்படியே தொடரும். எனவே இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக பல்வேறு வழக்குகளும் நீதிமன்றம், காவல் நிலையம் உள்ளிட்ட பல இடங்களிலே இது சம்பந்தமான புகார்கள் 2 தரப்பிலும் கொடுக்கப்பட்டு இது சம்பந்தமான ஆர்குமெண்ட் நடைபெற்று வந்திருந்தாலும் கூட தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது ஒரு இறுதியான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இதற்கு மேல் டாக்டர் ராமதாஸ் தரப்பிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது சென்னையிலே உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடும் போது அது உடனடியாக தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. பல ஆண்டுகள் அந்த கேஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாம்பழம் சின்னம் டாக்டர் அன்புமணிக்கு கிடைக்கும் என்றும், அக்கட்சியினுடைய அதாவது பாமகவினுடைய தலைவராக அன்புமணியை தொடர்கிறார் என்றும் நீதிமன்ற உத்தரவு மூலமாக தெளிவாகி இருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.